ஹாய் கைஸ், இன்றைக்கி பால்கோவா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 1 டம்ளர் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய மில்கில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தெரியும் நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பாயில் ஆகுது. நீங்கள் மிக்ஸ் பண்ணலன்னா தீஞ்சிரும். அப்புறம் மறக்காமல் யாருக்கெல்லாம் பால்கோவா பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் நல்லா துளி துளியாக வந்தாக்க பால்கோவா. நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுட சுட காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பால்கோவாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பால் மட்டும் வச்சுருக்கேன். அதுவும் பால்கோவா தான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.